வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், வேங்கை வயல் விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேங்கை வயல் விவகாரம் குறித்து சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகையில் 3 பேருக்கு தொடர்பு இருக்குது. வேங்கை வயல் விவகாரத்தில் 3 பேருக்கு தொடர்பு இருக்குது. முரளி ராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற 3 பேருக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி தான் வேங்கை வயல். அந்த வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடூரம் நடந்துச்சா? இது அப்பட்டமான ஜாதி வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய டிபேட் ஆனிச்சு. ஆனால் இப்போ இந்த குற்றப்பத்திரிகையில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இதன் பின்னணியில் ஜாதிக்கு எதிரான விஷயம்லாம் இல்லை, முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனுக்கு எதிரான ஒரு ரிவெஞ்சு, அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சிபிசிஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஊராட்சி தலைவருடைய கணவனுக்கு எதிரான ஒரு ரிவெஞ்சு, கணவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 பேர் சேர்ந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றப்பத்திரிகையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ விசிகால என்ன தெரியுமா சொல்கிறாங்க? விசிகா, ரஞ்சித்தெல்லாம் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 பேருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களையே இதில் குற்றவாளியாக சித்தரிக்க முயற்சி நடக்குது. அதனால் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா திருமாவளவன் அவர்கள்லாம் இப்போ டிமாண்டை முன் வச்சிருக்காரு. சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விவகாரத்தில் பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க? தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காரு. மாநில அரசாங்கத்துடைய விசாரணையில் மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை, அதனால சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அண்ணாமலை குரல் எழுப்பியிருக்காரு. அண்ணாமலை முக்கியமான கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, இப்போதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு. புதுக்கோட்டையில் வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நீதிமன்றத்தில் வேங்கை வயல் கேஸில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி காவல்துறை மனு தாக்கல் பண்ணியிருப்பதாக செய்தி வெளிவந்துச்சு. கூடுதல் அவகாசம் வேணும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டதாக செய்தி வந்திருக்கு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவசரமாக குற்றப்பத்திரிகை இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கால அவகாசம் கேட்டு சிபிசிஐடி மனு தாக்கல் பண்ண உடனேயே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பொதுமக்கள்லாம் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கால அவகாசம் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே சிபிசிஐடி என்ன நீ வேலைக்காகாது, சிபிஐ களமிறங்கணும் அப்படின்னு பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஸ் சிபிஐ கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவசரமாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த குற்றப்பத்திரிகையில பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களையே குற்றவாளியாக சித்தரிக்க முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ பிசிகாவுக்கும் பாஜகவுக்கும் மோதல். பாஜக என்ன தெரியுமா சொல்றாங்க? திருமாவளவன் அவர்கள் இதுக்கு முன்பாக பாராளுமன்றத்திலேயே சிபிஐ, இடி இது மேலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்திலே பேசியிருக்காரு. இப்போ அதே திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா நாங்கள் பாஜக சிபிஐ, இடி எல்லாம் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் தான் சிபிஐ நம்பலையே, நீங்கள் எதுக்காக சிபிஐ கேட்குறீங்க, விசாரணை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிசிகாவை விமர்சனம் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு. அடுத்து 3வது என்ன தெரியுமா பெரிய விஷயம்? நியூஸ் 18 பிரத்யேக படங்கள். மலத்தை கலக்கும் முன் டேங்க் வேங்கை வயல், அந்த டேங்க் மேலே நின்று சுதர்சன், முத்துகிருஷ்ணன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ லீக் ஆயிருக்கு. இந்த வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக ஆடியோ லீக் ஆயிருக்கு, இந்தாங்க ஆடியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? முழுக்க காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எப்படி லீக் செய்யப்படுது? வேங்கை வயல் விவகாரம் மட்டும் கிடையாது, சமீப காலமாக முக்கியமான கேசஸ்ல எல்லாம் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் லீக் ஆகுது, மீடியாக்களுக்கு கிடைக்குது. எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க. இப்போ வேங்கை வயல் விவகாரத்தில் இதெல்லாம் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் 2 தமிழக பாஜக மாநில தலைவர் தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாநில தலைவர் தேர்தலில் அண்ணாமலையுடைய பேர் லிஸ்ட்டில் இருக்குது. வானதி சீனிவாசன் அவர்களும் போட்டியிட விருப்பப்படுறேன் அப்படின்னு அவங்களும் அப்ரோச் பண்ணியிருப்பதாக செய்திகளை பார்க்க முடியுது. நயினார் நாகேந்திரன் அவர்களும் மாநில தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. வானதி சீனிவாசன் அவர்கள் சில நாட்களாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பேரை திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு மாவட்ட தலைவர்கள் இப்போ நியமனம் செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்ட வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலையுடைய பேரை புறக்கணிச்சிருக்காங்க. 1. 2வது, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, டங்ஸ்டன் சுரங்கத்தை மத்திய அரசாங்கம் ரத்து பண்ணாங்களே, அதுக்கு பெரும் முயற்சி எடுத்தது அண்ணாமலையுடைய பேரை இதுலேயும் வானதி சீனிவாசன் அவர்கள் புறக்கணிச்சிருந்தாங்க, பயன்படுத்தவே இல்லை. அப்போ மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அண்ணாமலையுடைய பேரை புறக்கணிக்கிறீங்களா அப்படின்னு பாஜகவினர்லாம் கேள்வி எழுப்புனாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதில் ஒரு உண்மையை சொல்லவா?
யார் வேணாலும் போட்டி போடலாம். ஏன்னா ஜனநாயக நாடு, பாஜக மாதிரியான ஒரு ஜனநாயக கட்சியில் யார் வேணாலும் தலைவர் பதவிக்கு போட்டி போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் மோடி கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மோடியை வீழ்த்தணும்னா மோடியை விட சிறந்த தேசபக்தனாக இருக்கணும், மோடியை விட கடினமாக உழைக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மோடியை வீழ்த்த முடியும், அவங்களால மட்டும்தான் மோடியை வீழ்த்த முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கும். அண்ணாமலையை வீழ்த்தணும் அப்படின்னா, அண்ணாமலையை விட ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா, தொண்டர்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும்னா வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும்? அண்ணாமலையை விட கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருக்கணும், அண்ணாமலையை விட திராவிடியன் ஸ்டாக்ஸை கதற விடக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அண்ணாமலை தான் எங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க. தமிழிசை அவர்கள் மாநில தலைவராக இருந்து கவர்னராக போனாங்க பார்த்தீங்களா, அப்போ யாருமே தமிழிசை தான் எங்களுக்கு மீண்டும் தலைவராக வரணும் அப்படின்னு யாரும் கோஷம் போடலை. எல் முருகன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும்போது அண்ணாமலை கட்சியில் சேர்றாரு. உடனே அண்ணாமலைக்கு மாநில துணைத் தலைவர் போஸ்ட் கொடுக்கப்படுது. அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை பார்த்த பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை எங்களுக்கு தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட முழங்க ஆரம்பிக்கிறாங்க. எல் முருகன் அவர்கள் மத்திய இணையமைச்சராக போறாரு. எல் முருகன் அவர்கள் எங்களுக்கு மறுபடியும் தலைவராக வரணும், ஏன் சென்ட்ரல் மினிஸ்டராக போட்டீங்க, எங்களுக்கு தலைவராக தான் இருக்கணும், ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு யாரும் கொந்தளிக்கவே இல்லை. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் சென்ட்ரல் மினிஸ்டர் தேர்வு நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அண்ணாமலையுடைய பேரும் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் வேண்டாம், ஸ்டேட் பாலிடிக்ஸ்லேயே அண்ணாமலை இருக்கணும், மாநில தலைவராகவே அண்ணாமலை இருக்கணும், நாங்கள் அவர் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாகவே இருக்க தான் நாங்கள் விரும்புகிறோம், அப்போ தான் திராவிட கட்சிகளுக்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் சொன்னாங்க. அப்போ தமிழிசை அவர்கள், எல் முருகன் அவர்கள் அவங்க கிட்ட பார்க்காத ஒரு விஷயத்தை தொண்டர்கள் அண்ணாமலை கிட்ட பார்க்குறாங்க. அதனால தான் மாநில தலைவர் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாஜக தொண்டர்களுடைய கருத்து என்ன தெரியுமா, அண்ணாமலை 2.0 வேணும் அப்படிங்கிறது தான் மேக்சிமம் தொண்டர்களுடைய கருத்தாக வந்து இருக்குது. அதனால் கிளாரிட்டியான ஸ்பீச்சு, திமுகவை எதிர்க்கிறதுல டாப்பான அணுகுமுறை, இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த கரிஸ்மா, இதெல்லாம் இருக்கக்கூடிய தலைவராக அண்ணாமலை தான் இன்றைக்கி இருக்கார். ஸோ அதனால் அண்ணாமலையை ஓவர்டேக் பண்ணுற மாதிரியான லீடரு இன்னும் தமிழக பாஜகவில் இல்லை அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது. அதனால் யார் அண்ணாமலை கூட போட்டி போட்டாலும் தொண்டர்களுடைய சப்போர்ட்டு அண்ணாமலைக்கு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.